ஆட்சி உட்காந்திய கதையெல்லாம். வெல்கம் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர் பை கிறிஸ்டல் வெஸ்ட் பிரீஃப்ஸ் அண்ட் கேஷுவல்ஸ், கோ-பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி, அரோமா அக்மார்கி மற்றும் தஞ்சாரா மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இந்த தரப்பில் இருக்கவங்கெல்லாம் இந்தியா அல்லது நம்ம சமூகம், தமிழ்நாடு பூரண மதுவிலக்கை நோக்கி நகரணும், பூரண மதுவிலக்கை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க. இந்த தரப்பில் இருக்கிறவங்க பூரண மதுவிலக்கு என் விருப்பம் அல்ல அப்படின்னு சொல்கிறவங்க. இந்த டிபேட்டு பல மட்டங்களில் பல்வேறு மாதிரியாக நடந்து கொண்டே இருக்கிறது. அரசியல் கட்சிகள் எல்லாருமே பூரண மதுவிலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொள்கை சார்ந்து பேசுகிறார். அப்புறம் பொதுமக்களுடைய மன உணர்வுகள் அப்படின்னு இருக்குது. இதில் ஒரு ஸ்லைஸ் தான் இங்கே வந்திருக்காங்க. நாம் என்ன தெரிஞ்சுக்க விரும்புகிறோன்னா, வி வாண்ட் டு ஹாவ் அ டயலாக் வித் பப்ளிக். பல்வேறு தளங்களில் இருக்கக்கூடிய மக்களோடு உரையாட நீயானா இந்த விஷயத்தில் விரும்புகிறது. இதுதான் இன்றைக்கி ஷோவுடைய அடிப்படையான விஷயம். இதுக்கு முன்னதாக வெறும் குடும்ப பெண்கள், அதாவது குடியால் பாதிக்கப்படுகிற அல்லது குடியினுடைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய குடும்ப பெண்கள், அவங்க மட்டும் வச்சு கூட ஒரு ஷோ பண்ணியிருக்கோம். அது அந்த ஒரு செக்மெண்ட், அவங்க அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பலதரப்பட்ட மக்களை வச்சு அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம். அரசியல் ரீதியான கருத்துக்களை தாண்டி ஒரு தனி மனிதர் பூரண மதுவிலக்கு வேண்டாம், இந்த இரண்டு விஷயத்தையும் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு அளவுகோலிலிருந்து தான் இந்த ஷோ, இந்த நீயானா அணுகப்படுகிறது. பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்கான காரணங்கள் இது. சார், நான் இப்போ பேச்சுலர் ரூமில் இருக்கேன். நான் ஒரு 5 வருஷமாக இந்த மாதிரியான லைஃப்பில் இருக்கேன். என்னென்னா முன்னாடிலாம் ஆரம்பத்தில் ஏதோ ஒரு 2 பேர் 3 பேர் குடிப்பாங்க. இப்போ எங்கள் ரூமில் யாராவது குடிக்கிறாங்க அப்படின்னா 5 பேர் குடிக்கிறவனா இருக்கேன், நான் மட்டும் குடிக்காதவனா இருக்கேன். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டி ஏதோ செலிப்ரேட் பண்ணுவாங்க. குடிச்சிட்டே இருக்கிறப்ப அவங்களுக்கு தோணுது, நீ மட்டும் குடிக்காமல் இருக்கியே, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் இது பண்ணுற, ஸோ நீயும் குடி அப்படிங்கிறான். இல்லைங்க, எனக்கு அது கொள்கை, நான் குடிக்கல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா, இப்படியே நீ குடிக்காமையே இருந்து நல்லவனாகவே இருந்துருவியோ அப்படிங்கிறது. அப்புறம் நீ நல்லவனா, நான் யாரு, நான் கெட்டவனா அப்படின்னு ஒரு சண்டை அங்கேயே கிரியேட் ஆகுது. இன்னொன்று என்னென்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே நீ கொஞ்சோண்டு குடி, ஒன்றும் தப்பு இல்லை, நீ ஒல்லியாக இருக்க, பீர் அடித்தா உடம்பு ஏறும், கொஞ்சம் ஒயின் சாப்பிட்டா வெள்ளையாகலாம், இப்படின்னு இவங்களே ப்ரொமோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் யார் விட்டா, மருத்துவபூர்வமாக நிரூபிக்கப்பட்டதா? இந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறப்ப நீ குடிங்கிறப்ப அது எனக்கு பிரச்சனையாக இருக்குது. ஒரு இளைஞர்களுடைய ரூம்ல இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறது அழகா சொன்னார். எஸ், எளிய மக்களுக்கான கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாமே அவங்கள்ட்டேருந்து வரும்போது அதன் வீச்சும் தாக்கமும் மிக அதிகமாக இருக்கும். எப்படி ஒரு அம்பேத்கர்ங்கிற ஒரு அரசியல்வாதி எளிய மக்களிலிருந்து வரும்போது அவருடைய தாக்கம் எப்படி இருந்ததோ அது மாதிரி. ஆனால் இன்றைக்கு அந்த எளிய மக்களை தொடர்ந்து அவர்களுக்கு போதைப் பொருட்கள் இது மாதிரியான மது தொடர்ந்து எளிதாக கிடைக்கிற மாதிரி இருக்கும்போது, அவர்களை ஒரு தூக்கத்திலே, அரை தூக்கத்திலே ஆழ்த்தி கொண்டிருக்கும் போது அவர்களிடமிருந்து நல்ல கலை, இலக்கியம், பண்பாடு எதுவும் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அரிதாக இருக்கிறது. அவருடைய மேம்பாடுங்கிறது அவர்களிருந்து வரும்போது தான் அது உச்சத்தை தொடும். ஆனால் அதே நேரத்தில் அதற்கு இணையாக இல்லை அதை விட அதிகமாக பேக்வர்ட் கிளாஸும் குடிக்கிறாங்க அப்படிங்கிறது, ஃபார்வர்ட் கிளாஸும் குடிக்கிறாங்க. அதாவது இன்றைக்கி எல்லா தரப்பட்ட மக்களும் குடிக்க, ஏன்னா எளிய மனிதர்கள் குடிக்கிறார்கள்ங்கிற ஒரு மனநிலை எப்போதுமே சமூகத்துக்குள்ளே இருக்குது. அதனால் இந்த பகுதி இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவே நாங்கள் பதிவு பண்ண விரும்புகிறோம். பட் வாட் யூ செட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். இன்னைக்கு சமூகத்தில் நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கேன். சமூகத்தில் பல அவலங்களை நீதிமன்றம் நோக்கி வரும்பொழுது இந்த குடியால் வரக்கூடிய வழக்குகள் அதிகப்படியாக இருக்கிறது. இப்போ நீங்கள் மோட்டார் ஆக்சிடென்ட் கேஸ் எடுத்தாலும் சரி, குடும்ப நல வழக்குகள் எடுத்தாலும் சரி, இல்லை டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லக்கூடிய வழக்குகள் எடுத்தாலும் குடி ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நிர்பயா வழக்கு எடுத்து பார்த்தாலும் அதில் அவங்களுக்கு ஒரு இன்டாக்சிகேஷன் இருந்தது, நாங்கள் மது அருந்தினோம். ஒரு பெண் வழக்கறிஞராக இன்னைக்கு சமூக அவலங்களுக்கு அடிக்கோட்டு காடக்கூடிய ஒரு நிலை அப்படின்னா குடி ஒரு அஸ்திவாரமாக அமையக்கூடிய ஒரு நிலையை நிறைய பேர் பார்க்குறோம். அது பாதிக்கப்படக்கூடியவங்க ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாமே. அப்போ ஒரு நல்ல சமூகத்தை நோக்கி நம்ம போகணும். நம்ம இன்னைக்கு ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் தான். அப்போ ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய நாம குடும்பத்தையே அழிக்க முடியுமா? மேடம் நிறையா கேசஸ் இதனால் ஃபைல் ஆகுறாங்கிறாங்க. நான் சொல்கிறேன், இது இல்லைன்னா நிறையா ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகி இதை விட கேஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக கிடையாதுங்க. ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நீங்கள் குடிக்கிறதுக்கு போடுற ஒரு சாக்குங்க. எப்படியா இருந்தாலும் கொடுமைப்படுத்துவான். ஆனால் குடி போதையில் பண்ணக்கூடிய விஷயம் அதிகப்படியான தாக்கம். இப்போ நிர்பயா வழக்கில் அவன் குடி போதையில் இல்லாமல் அவங்க செஞ்ச அஃபென்ஸ் இருந்திருந்தா இவ்வளோ அளவு ஒரு வன்முறை கண்டிப்பாக வந்திருக்காது. குடிச்சா மட்டும்தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன் நினைப்பு, உங்கள் நினைவை தான் மாற்றணும்.